அப்படி இருக்கிறாங்கன்றப்போ என்ன பண்ண வேண்டியது, நேரடியாக யாரையும் நம்ம அப்பாயின் பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு விட்டார். முதலமைச்சர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, துணைவேந்தர்களாக அந்த கூட்டத்தில் அவர் சொன்னது இதுதான் சொன்னார். துணைவேந்தர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கும்போது பகுத்தறிவுக்கும் சயின்ஸ் அறிவியலுக்கும் ஒவ்வாத செய்திகளெல்லாம் போய் பரப்பாதீங்க, அது சம்பந்தமான கூட்டங்கள்லாம் நடத்தாதீங்க. இந்த ஆன்மீக கூட்டங்கள் நடத்துறது, தேவையில்லாத இந்த பொய் வரலாற்று செய்திகளை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், இது போன்ற சங்கித்தனமான வேலைகளை ஈடுபடாதீங்க. அவர் சொன்ன பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒத்து வராத எந்த செய்தியையும் பரப்பும் வேலையை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ இவர் கூட்டினதுனால என்ன சிக்கல் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆளுநருக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் இல்லைன்னு தெளிவாக சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து இப்போ கூட்டம் போடுறாரு. இந்த கூட்டம்னு இவர் அறிவிக்கிறார். இப்போ இந்த அறிவித்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும், இந்த 10 பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் பூரா என்ன சொல்லுவாங்க தமிழில், இருதலை கொல்லி எறும்பு அப்படிம்பாங்கல்ல,